ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் பவானி ஸ்ரீ. பூண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் வாங்க ரெடி பண்ணலாம். தவா வச்சாச்சுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஆனோடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியாக வந்த பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழம்பு திக்னஸாக இருக்கணும். கொத்தமல்லி போட்டு இறக்கிங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. இதை நீங்கள் சாதத்துக்கும் ட்ரை பண்ணலாம், நம்ம இட்லி தோசைக்கும் ட்ரை பண்ணலாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் இது சாதத்துக்கு தான் ட்ரை பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ, பாய்.